கிருஷ்ணா. ஆண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோம் ஓடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாந்திரண்யமும் பல்லாண்டு உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நிலை பெருத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிதா கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஐக்ரீவம் உபாஸ்மகே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ரீராம ஸ்லோகங்கள் ஆபகம் அபகத்தாரம் தாதாரம் சர்வசம்பகம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமக. மங்களம் கௌசலேந்திராய மகனீய முனாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சர்வபௌமாய மங்களம். ஸ்ரீ கிருஷ்ண ஸ்லோகம் வசுதேவம் சுதம் தேவம் கம்ச சாணூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கேதே கிரிம் யக்ருபாதாமகம் வந்தே பரமானந்த மாதவம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாக்ரயே. ஸ்ரீ கிருஷ்ண சரம ஸ்லோகம் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அகம் துவாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷஸ்வாமி மா சுதக. ஸ்ரீ கிருஷ்ண அவதார ஸ்லோகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனாதாய சம்பவாமி யுகே யுகே. ஸ்ரீ நரசிம்ம ஸ்லோகம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிர்சிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யகம். ஸ்ரீ ஹனுமன் ஸ்லோகம் மனோஜபம் ஆரித துல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானர யூத முத்யம் ஸ்ரீராம தூதம் சிரசா நமாமி. யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமக ராட்சசாந்தகம். ஐந்திலே ஒன்றை பெற்றார் ஐந்திலே ஒன்றை தாவி ஐந்திலே ஒன்று ஆறாக ஆயிற்காக ஏகி ஐந்திலே ஒன்றை பெற்ற அணங்கை கண்டு ஐராரூரில் ஐந்திலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழைத்து காப்பான். ஆழ்வார் திருநகரி பாசுரம் ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாருமில்லா அன்று நான் முகன் தன்னோடு தேவருல கோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாடன் நீடு திருக்குறு கூறத்தனுள் நின்ற ஆதிபிரான் நிற்க மச்சை தேவம் நாடுதிரே. வானமாமலை பாசுரம் நோச்ச நோன்பிலே நுண்ணறிவிலே ஆகிலும் இனி உன்னை விட்டொன்றும் ஆற்ற கிண்கின்றே அளவின் அணை அம்மானே. சேற்று தாமரை சென்னலோடு மலர் ஸ்ரீவரம் மங்கள நகர் வீச்சிருந்த எந்தாய் உனக்கு மிகையல் அணங்கே. திருக்குடி நம்பி பாசுரம் நம்பியை தென்கருகுடி நின்ற அச்சம்
திகழும் திருமூர்த்தியை உம்பமானவன் ஆதியன் ஜோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோம். கண்ணன் கலனினை நன்னும் மனமுடையில் என்னும் திருநாமம் திண்ணம் நாளமே. அறவழி நடப்போம் தர்மம் காப்போம், தர்மம் காப்போம் அறவழி நடப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடுத்தபடியாக சனாதன தர்மம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத யாருமா வாங்க. ஐஸ்வர்யா பனையங்குளம், அதாவது இந்த பாடத்திட்டத்திலே இருக்கிறது. அதை அந்த குழந்தை இப்பொழுது சனாதன தர்மம் அப்படிங்கிறத பேச போகிறாள். எல்லாரும் கேட்டு இன்புறவும் அவர்களை ஊக்குவிக்கவும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் ஆச்சாரியர் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதலில் பூச்சிய ஸ்ரீ உ.வே. வேலுக்குடி கிருஷ்ணசுவாமி அவர்கள் பாதம் பணிந்து நமது சனாதன தர்மத்தை பற்றி பேச விளைகிறேன். சனாதன தர்மம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு முன்பாகவே தர்மம் என்றால் என்ன என்று கூற விளைகிறேன். தர்மம் என்றால் அறம், அறம் என்றால் நல்வழி நடத்தல். இதைத்தான் ஔவையார் அறம் செய்ய விரும்பு என்றும் வள்ளுவர் திருக்குறளில் அறத்துப்பால் என்ற ஒரு அதிகாரத்தில் கூறியுள்ளார். நல்வழி என்றால் என்ன என்று ஒரு கேள்வி எழும். நம் தர்மத்தின் வழிகாட்டும் புத்தகமாக விளங்கும் வேதங்கள் மனிதனால் எது செய்ய தகுந்தவை என்று கூறுகிறதோ அவை அனைத்தும் நல்வழி என கொள்ளலாம். என்னம்மா சனாதனம் சனாதனம் என்று கூறிக்கொண்டே இருக்கிறாளே, அது என்ன என்று யோசிக்கிறீர்களா? உங்களுக்கு புரியும்படி கூறினால்தான் அது நம் இந்து மதம். நம் தேசத்தின் மிக பழமையான மதம் இந்து மதம். நம் நாட்டை ஆண்ட வெளிநாட்டவர்கள் சிந்து நதிக்கப்பால் உள்ள நம்மை சிந்துக்கள் என்று அழைத்தனர். அது பிற்காலத்தில் ஹிந்து இந்து என்று மாறிவிட்டது. நம் தர்மத்தின் வழிகாட்டியான வேதத்தை விளக்க வந்தவை 2 இதிகாசங்கள் மற்றும் 18 புராணங்கள். இது மட்டுமல்லாது வேதத்தின் சாரமாக விளங்கும் கண்ணன் அருளிய கீதை மற்றும் வேதத்தின் வித்தாக விளங்கும் ஆண்டாளின் திருப்பாவை என சொல்லிக்கொண்டே போகலாம். சனாதன தர்மம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு வருவோம். சனாதனம் என்றால் அழிவில்லாத நித்தியமான நிலையான என்று பொருள்படும். தற்பொழுது சனாதன தர்மத்தின் பொருள் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். சனாதன தர்மம் என்றால் அழிவில்லாத நிலையான அறமாகும். சரி, இதை நம்ம பின்பற்றினால் நமக்கு என்ன பயன்? அதாவது நல்வழி நடந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? நல்வழி நடந்தால் சொர்க்கம் வைகுந்தம், தீய வழியில் நடந்தால் நரகம் கிடைக்கும் என்கிறது வேதம். அடி ஏன் கூறியவற்றின் ஏதேனும் சொல் குற்றமோ பொருள் குற்றமோ இருப்பின் பொறுத்து அருளுமாறு கூறி மீண்டும் சுவாமியின் பொற்பாதங்களை பணிந்து விடைபெறுகிறேன். ஆழ்வார்கள் சரித்திரம், தெற்குப்பட்டி கிராமத்திலிருந்து சுபஸ்ரீ இஷிகா. அதே ராமானுஜாய நமக. கடவுள் நமக்காக நம்மளை காப்பாற்ற ஏற்கனவே எடுத்த பல அவதாரங்களை பற்றி நமக்கு தெரியும். இருந்தாலும் அவர் கடவுள் என்பதனால நம்மளால் சீக்கிரமாக புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனால் பகவான் நம்ம போலவே இந்த உலகில் சில உயர்ந்த மனிதர்களை பிறப்பித்தார். இவர்கள் தான் 12 ஆழ்வார்கள். இன்று 12 ஆழ்வார்களின் அவதாரம், அம்சம், அவர்கள் அவதரித்த இடம், அவதரித்த நாள் மற்றும் அவர்கள் அருளிய செய்த திவ்ய பிரபந்தங்களை பற்றி காண்போம். முதலாவதாக பொய்கே ஆழ்வார். இவர் பாஞ்சசன்னியம் என்னும் சங்கின் அம்சமாக அவதரித்தார். காஞ்சிபுரத்தில் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தார். முதல் திருவந்தாதி என்னும் திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தார். அதன் பாடல்கள் 100. அடுத்ததாக பூதத்தாழ்வார். இவர் கௌமோதகம் என்னும் கதையின் அம்சமாக பிறப்பித்தார். திருக்கடல் மல்லையின் ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தார். 2ஆம் திருவந்தாதியை அருளி செய்தார். அதன் பாடல்கள் 100. 3ஆவதாக பேயாழ்வார். இவர் கட்கம் என்னும் உடைவாளின் அம்சமாக அவதரித்தார். திருமயிலையில் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் பிறப்பித்தார். 3ஆம் திருவந்தாதி என்னும் திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தார். அதன் பாடல்கள் 100 ஆகும்.
நான்காவதாக திருமலை இசை ஆழ்வார். இவர் சக்கரத்தாழ்வாரின் அம்சமாக அவதரித்தார். திருமலை இசையில் தை மாதம் மகம் நட்சத்திரத்தில் பிறப்பித்தார். நான்முகன் திருவந்தாதி 96 பாடல்கள், திருச்சந்த விருத்தம் 120 பாடல்களை அருளி செய்தார். ஐந்தாவதாக நம்மாழ்வார். இவர் விஸ்வக்சேனரின் அம்சமாக அவதரித்தார். திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரியில் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தார். திருவிருத்தம் 100 பாடல்கள், திருவாசிரியம் 7, பெரிய திருவிருத்தம் 87 பாடல்கள் மற்றும் திருவாய்மொழி 1102 பாடல்களை அருளி செய்தார். அடுத்ததாக மதுரகவி ஆழ்வார். இவர் குமுதனின் அம்சமாக அவதரித்தார். திருக்கோளூரில் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் அவதரித்தார். கண்ணினும் சிறுதாம்பு என்ற பாடல்களை அருளி செய்தார். அதன் பாடல்கள் 11 ஆகும். ஏழாவதாக குலசேகர ஆழ்வார். இவர் கௌஸ்துபம், அதாவது பகவானின் திருமார்பிலுள்ள நிலநாயகன் கல்லின் அம்சமாக அவதரித்தார். திருவஞ்சி காலத்தில் மாசி மாத புனபூச நட்சத்திரத்தில் அவதரித்தார். பெருமாள் என்னும் திவ்ய பரம்பத்தை அருளை செய்தார். அதன் பாடல்கள் 105. எட்டாவதாக பெரியாழ்வார். இவர் கருடனின் அம்சமாக அவதரித்தார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தார். திருப்பல்லாண்டு 12 பாடல்கள் மற்றும் பெரியாழ்வார் திருமொழி 461 பாடல்களை அருளிய செய்தார். ஒன்பதாவதாக ஆண்டாள். இவர் பூமாதேவியின் அம்சமாக அவதரித்தார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் அவதரித்தார். திருப்பாவை 30 பாடல்கள் மற்றும் நாச்சியார் திருமொழி 143 பாடல்களை அருளிய செய்தார். பத்தாவதாக தொண்டரடி பொடியாழ்வார். இவர் பகவானின் வனமாலையின் அம்சமாக அவதரித்தார். திருமண்டங்குடியில் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் அவதரித்தார். திருமாலை 45 பாடல்கள் மற்றும் 10 பாடல்களை அருளிய செய்தார். 11ஆவதாக திருப்பானாழ்வார். ஸ்ரீவச்சத்தின் அம்சமாக அவதரித்தார். உறையூரில் கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரித்தார். அமலநாதிபிரான் என்னும் திவ்ய பரம்பத்தை அருளிய செய்தார். அதன் பாடல்கள் 10 ஆகும். 12ஆவதாக திருமங்கையாழ்வார். சார்ங்கம் என்னும் வில்லின் அம்சமாக அவதரித்தார். திருக்குறையூரில் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அவதரித்தார். பெரிய திருமொழி 1084, திருக்குறு தாண்டகம் 20, திருநெடு தாண்டகம் 30, திருவேலு குச்சிருக்கை 1, சிறிய திருமடங்கம் 77, பெரிய திருமடங்கம் 147 ஆகியவற்றை அருளிய செய்தார். இவ்வாறு 12 ஆழ்வார்கள் உலகறிய பகவானின் பெருமைகளை நிலைநாட்டினார். ஆழ்வார் திருவடிகளே சரணம். காரியாண்டி கிராமத்திலிருந்து சுமித்ரா தசாவதாரம் பற்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் சுமித்ரா. நான் பேச வந்துள்ள தலைப்பு தசாவதாரங்கள். நல்லவர்களை காத்திட, தீயவர்களை அழித்திட, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக மகாவிஷ்ணு இவ்வுலகில் தசாவதாரங்கள் எடுத்தார். முதலாவது அவதாரம் மச்ச அவதாரம். இதில் மீன் உருவில் அவதரித்தார். இரண்டாவதாக கூர்ம அவதாரம். இதில் ஆமை உருவில் அவதரித்தார். மூன்றாவதாக வராக அவதாரம். இதில் பன்றி உருவில் அவதரித்தார். நான்காவதாக நரசிம்மர் அவதாரம். இதில் சிங்க முகத்துடன் மனித உடல் கொண்டு அவதரித்தார். ஐந்தாவதாக வாமனன் அவதாரம். இதில் குள்ளமான உருவில் அவதரித்தார். ஆறாவதாக பரசுராமர் அவதாரம். இதில் முனிவர் உருவில் அவதரித்தார். ஏழாவதாக ராமர் அவதாரம். இதில் ராஜாவாக வந்து தர்ம வழியில் நடப்பது எப்படி என்று கற்றுக் கொடுத்தார். எட்டாவதாக பலராமன் அவதாரம். இதில் கிருஷ்ணரின் அண்ணனாக உருவெடுத்தார். ஒன்பதாவதாக கிருஷ்ண அவதாரம். இதில் குழந்தையாக வந்து பகவத்கீதையை உபதேசம் செய்தார். பத்தாவதாக கல்கி அவதாரம். இதில் மகாவிஷ்ணு விரைவில் அவதரிப்பார். நன்றி.